தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒருவர் வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 4/10/2016 செவ்வாய்க்கிழமை விசாகம் நட்சத்திரம் நாள் முழுவதும் இருக்கிறது. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, திருமண பொருத்தத்தை பற்றி ஒரு சில கருத்துக்கள் முன்னதாக சொன்னேன். அதைத் தொடர்ந்து இன்றைக்கும் உங்களுக்கு பொருத்தத்தை பற்றிய ஒரு பாடலை சொல்லி முக்கியமான பொருத்தத்தினுடைய பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறேன். திருத்தம் நிறைந்த பெண்ணாக இருந்தாலும் பொருத்தம் பார்த்து செய்தால்தான் வாழ்க்கையில் வருத்தமில்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி தினத்தந்தியில் நான் அடிக்கடி எழுதுறது வழக்கம். 10 பொருத்தம் இருக்குது. 10 பொருத்தம் பார்த்து நாம் தேர்ந்தெடுக்கும் முத்தான பெண்ணால் தான் வாழ்க்கை முழுமையடையும் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவேன். பொதுவாக இந்த பொருத்தத்தில் 5 பொருத்தம் 6 பொருத்தமாவது இருக்கணும். தினப்பொருத்தம் கண்டிப்பாக பொருந்த வேண்டும். கணப்பொருத்தம், ஒற்றுமைக்கு உள்ள பொருத்தம் பொருந்த வேண்டும். ராசி பொருத்தம் பொருந்த வேண்டும். அதே போல் யோனி பொருத்தம், அந்யோனிய உறவுக்குள்ளது பொருந்த வேண்டும். மகேந்திர பொருத்தம், புத்திர விருத்திக்கு உள்ளது பொருந்தோணும். ரஜ்ஜு பொருத்தம்னு ஒன்று, மாங்கல்ய பாக்கியம், அது பொருந்தோணும். தினம், கணம், ராசி, திகழ்கின்ற யோனி, இனப்பெருக்கம் தரும் இனிய மகேந்திரம், மகேந்திர பொருத்தம் இருந்தால்தான் இனப்பெருக்கம் கிடைக்கும். மனமிணைந்து வாழ மாங்கல்ய பாக்கியம், தினம் தரும் ரஜ்ஜுவும், திருமணம் பொருந்தினால் வெற்றியாம் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் உண்டு. திருமண பொருத்தத்திலே இதெல்லாம் இருந்தால் வாழ்க்கையில் ஓரளவாவது வெற்றி பெற முடியும். பொதுவாக மகேந்திர பொருத்தம் என்பது புத்திர பேரு அறிய. சிலருக்கு 5 வருஷம் 6 வருஷமாக பிள்ளை இருக்காது. அப்புறம் பரிகாரம் பண்ணி பிள்ளை பறக்கலாம். புத்திரஸ்தானம் 5வது கட்டம். ஜாதகத்தில் லக்னம் அல்லது சந்திரனுக்கு 5ஆம் இடத்துல என்ன கிரகம் இருக்குது, அதை எது பார்க்குது, அது யார் சாரத்தில் இருக்குங்கிறது பார்க்கணும். பொதுவாக ராககேது சாரத்திலே எல்லாம் இருந்தால் சர்ப்பதோஷத்தின் பின்னணியில் இருக்கும். செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் இருந்தால் அது அங்காரகனுடைய பரிகாரங்களை எல்லாம் நம்ம செய்யணும். சனி ஆதிக்கத்தில் இருந்தால் அது மந்தன், மிக மிக லேட் ஆகும். சில பேருக்கு 17 வருஷம் சென்று கூட பிள்ளை பிறந்திருக்கு. பாம்பேயில் ஒருத்த என்னுடைய நண்பர் 12 ஆண்டுகள் அவருக்கு பிள்ளை இல்லை. அதற்கு பின்னாலே ஒரு குழந்தை பிறந்துச்சு. அதற்கு பின்னாலே ஆண் குழந்தை வேண்டும் அப்படின்னாங்க. அதற்கு பிறகு ஆண் குழந்தைக்காக ஆண் சந்தான விருத்தின்னு பரிகாரங்கள் செய்து 17 வருடத்திலே திரும்ப ஆண் குழந்தை பிறந்தது. பொதுவாக புத்திர விருத்தி லேட் ஆகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா புத்திரஸ்தானம் வலுவிழந்து இருக்கிறது. மகேந்திர பொருத்தம் இருந்தால் புத்திர பேரு சிறப்பாக அமையும் என்பது நம்பிக்கை. ஸ்திரீ தீர்க்கம்னு ஒரு பொருத்தம், திருமணத்துக்கு பிறகு செல்வ நிலை அறிய. ஸ்திரீ தீர்க்கம் நன்றாக இருந்தால்தான் இந்த பெண் வந்த நேரம் நமக்கு எல்லாமே நல்லா இருந்துச்சு, எல்லாமே என் மனைவி வந்ததுக்கு பிறகுதான் நல்ல அறிகுறிகள் தென்பட்டன, வாழ்க்கையில் சாதாரண நிலையிலே இருந்தவர் சக்கரவர்த்தியாக மாறுகிற ஆற்றலெல்லாம் கொடுக்கக்கூடியது இந்த ஸ்திரீ தீர்க்க பொருத்தம். ஒருத்தர் சாதாரணமாக இருந்தார், உத்தியோகத்தில் இருந்தார். திருமணத்துக்கு பின்னால் அவருடைய மைத்திரர் மூலமாக சொந்த தொழில்களெல்லாம் செய்து இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய நிலையில் சிங்கப்பூரில் இருக்கிறார். காரணம், அவருக்கு அந்த ஸ்திரீ தீர்க்கம்ங்கிறது நல்லா அமைஞ்சு போச்சு. சில பொருத்தங்கள் சில யோகங்களை கொடுக்கும். அதே நேரத்தில் யோனி பொருத்தம், தாம்பத்திய சுகம் நன்றாக இருக்கும். அது சரியில்லை அப்படின்னாலே அவருடைய சுகங்கள் நன்றாக இருக்காது. பிறகு அவர்கள் ஒருவருக்கு கருத்து வேறுபாடுகள் வந்து கொண்டே இருக்கும். இதுபோன்ற பொருத்தங்களை நாம் ஆராய்ந்து அலசி தேர்ந்தெடுத்த பின்னாலே திருமணங்களை முடித்து கொண்டால் அந்த திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இல்லறம் என்பது நல்லறமாக அமையும் என்ற கருத்தை தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, மனக்கசப்பு மாறும் நாள். மாற்று கருத்துரையோர் கூட மனம் மாறுவார்கள். வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும். 6ஆம் இடத்திலே 5க்கு அதிபதி சூரியன் இருப்பதனாலே பிள்ளைகளின் எதிர்கால நலன்கிறது எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். உத்தியோக நலன்கிறது ஏதேனும் நீங்கள் முயற்சி எடுத்திருந்தால் அதில் உங்களுக்கு பலன் கிடைக்கலாம். பிள்ளைகளின் உத்தியோகம் கிடைத்து உதிரி வருமானங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கூட இன்று கைகூடுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. வருமானம் போதுமானதாக இருக்கும். சுக்கிரனுடைய பார்வை இருப்பதால் வசதி வாய்ப்புகள் பெருகும். வாகன யோகம் உண்டு. ரிஷபராசி நேயர்களே, குரு பார்வையால் குழப்பங்கள் அகலும் நாள். நல்லவர்களின் தொடர்பால் நலம் காண்பீர்கள். இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் நடைபெறப் போகின்றது. நாடு மாற்ற சிந்தனைகளும் வீடு மாற்ற சிந்தனைகளும் ஒரு சிலருக்கு மேலோங்கலாம். உதிரி வருமானங்கள் பெருகும். 6ஆம் இடத்திலே சுக்கிர பலம் நன்றாக இருக்கிறது. ராஜநாதன் பலம் பெற்றிருப்பதால் ஆரோக்கிய தொல்லைகள் அகலும். ஆடை ஆபரண சேர்க்கையும் உண்டு. மிதுனராசி நேயர்களே, வருமான பற்றாக்குறை அகலும் நாள். வரவறிந்து செலவு செய்வது நல்லது. இன்றைக்கு 3ஆம் இடத்திலே ராகு இருப்பதால் முன்னேற்ற தடைகள் ஏற்படாமல் இருக்கும். கடித தகவலை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கலாம். ராஜநாதன் சூரியனோடு இணைந்திருக்கிறார். எனவே உஷ்ணாதிக்க நோய்க்கு ஒரு சிலர் ஆட்பட நேரிடலாம். குருவினுடைய பரிபூர்ண பார்வை உங்கள் ராசிக்கு 12இல் பதிவதால் பயணங்களால் உங்களுக்கு பலன் கிடைக்கும்.
ஒரு சிலருக்கு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இலாகா மாற்றங்கள் இடமாற்றங்கள் வருவதில் தடை ஏற்படாது. கடகராசி நேயர்களே, ஆதாயம் தரும் தகவலில் அக்கறை காட்டுகின்ற நாள். ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். 3ஆம் இடத்திலே சூரியன் இருப்பதால் உடன்பிறப்புகள் வழியே ஒரு நல்ல சம்பவம் நடைபெறப் போகின்றது. கடன் சுமை குறையும். வாங்கல் கொடுக்கல்களை எல்லாம் ஒழுங்கு செய்து கொள்வீர்கள். பதவிகளில் திடீர் மாற்றங்கள் ஒரு சிலருக்கு உருவாகும். வரும் மாற்றங்களை தவிர்க்க முடியாமல் நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் நிர்பந்தமே இருக்கலாம். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பூமி விற்பனையால் பொருள் வளம் கூடுகின்ற நாள். இன்றைக்கு புதிய நண்பர்களின் சந்திப்பும் உண்டு. புதிய ஒப்பந்தங்களும் உங்களுக்கு வந்து சேரலாம். பதவி உயர்வு, ஊதிய உயர்வுகளும் ஒரு சிலருக்கு கிடைக்கலாம். அதே நேரத்தில் உங்கள் ராசிநாதனான சூரியன் 2இல் செஞ்சிருக்கிறார். வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். வரவு திருப்திகரமாகவே இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களின் குறைகளையெல்லாம் நீங்கள் நிவர்த்தி செய்ய வழி செய்து கொள்வீர்கள். உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும் இந்த நாளை மேலும் இனிய நாளாக அமைத்துக்கொள்ள செவ்வாய்க்கிழமை என்பதால் முருகப்பெருமான் வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு எண்ணியது நிறைவேறும் நாள். விடாமுயற்சிக்கு வெற்றி கிடைக்கும். வீண் விரோதங்கள் விலகும். கடிதம் கடித தகவலை கொண்டு வந்து சேர்க்கும். ஆரோக்கிய தொல்லைகள் அகலும். பாகப்பிரிவினில் கூட சுமூகமாக முடியலாம். நாளிலே செவ்வாய் இருப்பதால் தாய்வழி ஆதரவு உண்டு. மற்ற சகோதரங்களைப் போல தங்களை பெற்றோர்கள் நேசிக்கவில்லையே என்று கவலைப்பட்டவர்கள் இன்று அதிலிருந்து மாறுவர். பெற்றோர்களின் ஆதரவுக்கு ஆளாவீர்கள். பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். துலாம் ராசி நேயர்களே, சந்திரபலம் நன்றாக இருப்பதால் கொடுத்த வாக்கை காப்பாற்றும் நாள். கொள்கை பிடிப்போடு செயல்படுவீர்கள். குடும்பத்தில் உள்ளவர்களின் தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். அலைபேசி வழி தகவல் உங்களுக்கு ஆச்சரியம் அளிக்கலாம். அதே நேரத்தில் திருமண வாய்ப்புகளும் கைகூடும். வரன்கள் வந்து விட்டு போகிறது என்று கவலைப்பட்டவர்கள் இப்பொழுது நல்ல தகவலை கேட்கப் போகின்றார்கள். 2இலே சனி இருக்கிறார். கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலுமா என்பது சந்தேகம்தான். சனியின் ஆதிக்கம் மேலோங்கி இருக்கின்ற பொழுது யோசித்து செயல்படுவதுதான் நல்லது. 3இலே செவ்வாய் இருக்கிறார். 5ஆம் இடத்திலே கேது இருப்பதால் பிள்ளைகளால் தொல்லை உண்டு. பிள்ளைகளால் விரயங்களும் ஏற்படலாம். பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, சுப செலவுகள் அதிகரிக்கும் நாள். சொல்லை செயலாக்கி காட்டுவீர்கள். தொலைதூரத்திலிருந்து நல்ல தகவல் வந்து சேரும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். குடும்ப முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகள் வெற்றி உண்டு. வாங்கல் கொடுக்கல்களை ஒழுங்கு செய்து கொள்ளும் நாள் இந்த நாள். ஏமாற்றங்கள் அகலும். நல்லவர்களின் தொடர்பால் நலம் காணப் போகின்றீர்கள். ராசியிலேயே 3க்கு அதிபதி சனி இருப்பதால் வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். வாய்தாக்கள் மாறும். சனி உங்களை பொறுத்தவரை சகாயஸ்தானாதிபதி. எனவே தொற்ற காரியங்கள் எல்லாம் வெற்றி கிடைக்க வைப்பவர் சனி பகவான் தான். ராசிநாதனோ செவ்வாய். அந்த செவ்வாய் இன்றைக்கு தனஸ்தானத்தில் இருப்பதால் முருகப்பெருமானை நீங்கள் வழிபட்டால் முன்னேற்றத்தின் முதல் படிக்கு நீங்கள் செல்ல இயலும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு தடைகள் அகலும் நாள். வரம்பு மீறி பேசுபவர்களால் ஏற்பட்ட வாய்ப்புகள் கை நழுவி சென்றதே என்ற கவலை இன்றைக்கு மாறும். விலகிச் சென்ற வாய்ப்புகளெல்லாம் விரும்பி வரப்போகிறது. 10இலே குரு கொஞ்சம் வலிமை இழந்திருக்கிறார். எனவே எதிர்பார்த்த பதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரும். மாமன் மைத்துனர் வழியில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் மாறும். உறவினர்களில் ஒரு சிலர் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். தொலைபேசி வழி தகவல் தொலைதூர பயணத்திற்கு உறுதுணை புரிவதாக இருக்கும். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும் நாள். துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். தொல்லை தந்த எதிரிகள் விலகுவார்கள். கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். கடன் சுமை குறையும். சொத்து சேர்க்கைக்கும் அஸ்திவாரமிடும் நாளாக இந்த நாள் அமையப் போகிறது. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு உத்தியோக மாற்றங்கள் உறுதியாகும் நாள். உடன் இருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். வீடு வாங்க விற்க எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும். ஆதாயம் தரும் தகவலில் அக்கறை காட்டுவீர்கள். எல்லை மீறி பழகியவர்களால் ஏற்பட்ட தொல்லையும் விலகும். 2இலே எந்த கிரகமும் இல்லை. ஆனால் 2க்கு அதிபதியானவர் குரு தன் வீட்டை தானே பார்க்கின்றார். எனவே கொடுத்த வாக்கை காப்பாற்றும் சூழ்நிலை உருவாகலாம். பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும் நாள் இந்த நாள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எனவே சொந்த பந்தங்களால் துயரங்கள் உருவாகலாம். வந்த துயரங்கள் வாயிலோடு நிற்க வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள். பயணங்களை மாற்றியமைத்துக் கொள்வது நல்லது. செலவுகள் கூடுதலாக இருக்கிறது என்று கவலைப்படுவீர்கள். ஒருவர் மாற்றி ஒருவருக்கு குடும்பத்திலும் தொல்லைகள் ஏற்படலாம். வைத்திய செலவுகள் அதிகரிக்கலாம். சலுகைகள் வருவதிலும் தாமதங்கள் ஏற்படும். எனவே பொறுமையை கடைபிடித்து பெருமை காண வேண்டிய நாள் இந்த நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.